பேசலாம் முடியாது, பார்த்துனே போகலாம். கண்ணால மட்டும்தான் ஆமா, இப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. நான் அப்போனா ஃபோனாக இருந்ததுப்பா, நாங்கள் தண்ணி பிடிச்சின்னு போவோம், அவங்க ஃப்ரெண்டுங்களோட நிற்பாரு. இல்லை அப்போ பூ வைக்க வந்தல, அப்போ சைக்கிளில் பின்னாடியே வருவார். அவரு லெட்டர் கொடுத்தாரு எனக்கு எழுதி. லெட்டர் வரையா? பாட்டு ஒன்று வருது பாரு, ரேவதி பாட்டு, அந்த ஐ லவ் யூ பாட்டு வரும். அது முன்னாடி வந்து கல்யாணம் ஆனவனு புதுசுல முன்னாடி காலியாக இருந்தோட முன்னாடி உட்கார வச்சுட்டு போவாங்க. அப்பா ரெட்டை மேல் போட்டு பாடு தண்ணி போட்டு அப்போல்லாம் சொல்கிறேன் கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போல்லாம் வீடு வந்து மண் செவரு, மண் தர, சாணி போட்டு மொழுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போலாம் தட்டு அலுமினிய தட்டு தானே சாப்பிட்றதுக்கெலாம். கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். அப்போ என் பசங்களும் லவ் பண்ணி தான் கட்டிக்கணும், 2 பேரும். நான் ஜாதி மதெல்லாம் பார்க்கல. சூப்பர் சூப்பர். காலில் வந்தானுங்க ஆசீர்வாதம் பண்ணி. வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. உங்கள் பேருக்கா? என் பேர் நவநீதம். நவநீதம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிபசார் ரோட்டில் நீங்கள் ரோட்டோரம் ஒரு கடை வச்சுருக்கீங்க. இந்த கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? கஷ்டம்லாம் இல்லைப்பா, நான் சின்ன வயசுலேருந்தே விற்றுருந்தேன். 13 வயசுலேருந்தே வியாபாரம். 13 வயசுலேருந்தே நீங்கள் வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களா? எப்படிக்கா? எங்கள் வீட்டில் கஷ்டம். ஸ்கூல் படிச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஓகே. அப்போயே அம்மா பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. 15 காசு அப்போல்லாம் முழும். புரியுது. அப்போலேருந்தே நான் வியாபாரம் பண்ணதுனால எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாது. 13 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், மறுபடியும் கஷ்டம்னு இதே இதுக்கு வந்துட்டேன். இந்த தொழிலே பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சொல்லும் போது. எத்தனாவது வரைக்கும்க்கா படிச்சீங்க நீங்கள்? 7வது தான் படித்தேன். 7வது வரைக்கும்? அதான் அந்த காலத்தில் 7வது வரைக்கும் படிக்கிறது. தமிழ்லாம் தெரியும், இங்கிலீஷ்லாம் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க, பேச தெரியாது. சின்ன வயசில் ஒரே வீட்டில் தானே இருந்திருப்பீங்க எல்லாரும், ஃபேமிலியாக எல்லாரும்? ஆமாம். அப்போ எவ்வளோ வறுமையில் இருந்தீங்க? அப்போல்லாம் சொல்கிறேன் கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போல்லாம் வீடு வந்து மண் செவரு, மண் தர, சாணி போட்டு மொழுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தது. சென்னையிலே தானே? சென்னை எங்கேயே பிறந்து வந்தோம். ஓ, சென்னை தானே நீங்கள்? 7 பேர். அதான் இங்கே தான் உஸ்மான் ரோட்டில் முருகன் இட்லி கடை. ஆமாம், அங்கே தான் வீடு. அப்போலேருந்தே சென்னை தான்? நம்ம சொந்த வீடு தான். சூப்பர். அப்போலேருந்தே அம்மா அப்பா கூரை வீடு தான். 7 பேர் நாங்கள். அப்போல்லாம் தட்டு அலுமினிய தட்டு தானே சாப்பிட்றதுக்கெலாம். அந்த காலத்தில். ஆமாம். அதனால அப்போல்லாம் கஷ்டம்தான் எங்களுக்கு. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். இன்னைக்கே 2 பசங்க நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குக்கா. ஆமாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? நான் அப்போனா ஃபோனாக இருந்ததுப்பா, நாங்கள் தண்ணி பிடிச்சின்னு போவோம், அவங்க ஃப்ரெண்டுங்களோட நிற்பாரு. ஓ, அந்த தண்ணி பிடிப்பாங்களே அந்த டேங்கு கிட்ட? ஆமாம், அப்படி இருந்து பழக்கம். அவங்க தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டு. ஓ, அவங்களோட தங்கச்சி, வீட்டுக்காரோட தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டு. அப்படி இருந்து பழக்கம். அப்படி கரெக்ட் பண்ணிட்டாரு? ஆமாம். இல்லை அப்போ பூ வைக்க வந்தல, அப்போ சைக்கிளில் பின்னாடியே வருவார். சைக்கிளில் அவங்களை பார்க்கறதுக்காக? ஆமாம், அப்படிலாம் பழக்கம். பேசலாம் முடியாது, பார்த்துனே போகலாம். கண்ணால மட்டும்தான்? ஆமாம், இல்லைன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்கல்ல. அப்போல்லாம் பேசக்கூடாது. எங்கக்கா இப்போல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அதனால இப்போ காலம் அப்படி, அது நம்ம தப்பா சொல்ல முடியாது. அப்போல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஆமாம், அதனால எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் குடி ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து இறந்துட்டாரு. பிடிச்ச? ஆமாம், எனக்கு என்ன 17 வயசு கல்யாணம் ஆகும்போது 27 வயசுல இறந்துட்டாரு. அப்புறம் 2 பசங்க எனக்கு, 5 வயசு ஒன்று, 7 வயசு ஒன்று. இப்போ எங்கள் அம்மா வீடு பக்கத்து தெருவு தான். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அங்கேயும் பெரிய ஃபேமிலி, 6 பேர் அவனுங்க அண்ணன் தம்பிங்க. சரி, அங்கே வேணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வச்சுருந்து மறுபடியும் கூப்பிட்டே வந்தேன். அப்புறம் கல்யாணமும் நீங்கள் பண்ணிக்கல? பண்ணிக்க சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. பசங்க ஜாலியாக இருந்துட்டேன், எதுக்கு இன்னொருத்தனுக்கு போய் அடிமை கிடக்குன்னு சொல்லிட்டு என் பசங்களுக்காக நான் அப்படியே இருந்துட்டேன். பசங்களுக்காகவே? ஆமாம், என் குழந்தைங்க வேஸ்ட்டாக போய்டும்ல, நான் இன்னொரு லைஃப் தேடிங்கன்னா. இப்போ ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பேசிட்டு போகிறது அது வேற. வீடு எடுத்து வச்சு குடும்பம் பண்ணனா குழந்தைங்க வாழ்க்கை போய்டும். ஆம்பளை பசங்க வேற. அதனால என்ன பண்ண முடியும், அதுங்க வந்து வேற மாதிரி ஆகிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பயந்துன்னு நம்ம இப்படி தான் வாழணும்னு கல்யாணம் பண்ணிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை எனக்கு. அப்போ என் பசங்களும் லவ் பண்ணி தான் கட்டிக்கணும், 2 பேரும். நான் ஜாதி மதெல்லாம் பார்க்கல. சூப்பர் சூப்பர். காலில் வந்தானுங்க ஆசீர்வாதம் பண்ணி நான் வீடு கட்டினேன், ஓடு வீடு கட்டினேன். அதில் தான் என் பசங்களோட ஆளுக்கு 2 ரூமு அதில் தான் இருக்காங்க. 2 பேத்தி 2 பேரை. சூப்பர் சூப்பர், ரொம்ப பெருமையாக இருக்குது. அக்கா, நீங்கள் அந்த கண்ணால் லவ் பண்ணீங்களா? அது மட்டும் எப்படிக்கா இருந்துச்சு மொதல் பார்க்கும்போது? அவர் லெட்டர் கொடுத்தாரு எனக்கு எழுதி. லெட்டர் வரையா? பாட்டு ஒன்று வருது பாரு, ரேவதி பாட்டு,
இந்த ஐ லவ் யூ ஐ லவ் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை எழுதி 2 வரி கொடுத்தாரு. ஆஹா, அதை பார்த்து தான் அது கூட அவங்க ஃப்ரெண்டு எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுக்க கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அதை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படிச்சானே விழுந்துட்டீங்க. அப்புறம் சொன்னார், நான் அவங்க சொந்தக்காரர் தான், நீ பயப்படாதன்னு. 2 வார்த்தை தான் பேச முடியும், ரொம்பலாம் பேச மாட்டேன். ரொம்பலாம். அதுக்கப்புறமா சரி இன்னும் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பித்தேன். 5 வருஷம் லவ் பண்ணேன். 5 வருஷம் லவ். வெளியில எங்க மோஸ்டா எங்க போனீங்க? யாரு, நாங்கள் எங்கேயும் வெளியில் போகிற வேலை இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனார். ஜிஎன் செட்டி ரோடு இருக்குல்ல, ஆமா, அங்கே சைக்கிளில் கூப்பிட்டு போனார். சைக்கிள்ல போனீங்க? ஆமாம், அப்பயே வந்து இங்கே வந்து ஒரு செருப்பு ஒன்று எடுத்து கொடுத்தாரு எனக்கு. செருப்பு ஒன்று வாங்கினீங்க? ஆமாம், அதுக்கே எங்கள் வீட்டில் தெரிஞ்சு எனக்கு அடி. ஐயோ, யார் வாங்கி? அம்மா அடி. ஆமாம், அந்த செருப்பு எப்படி வந்ததுன்னு எங்கள் வீட்டுக்கு தெரியாத எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன். புரியுது. அப்போல்லாம் கேட்பாங்கல்ல, அதனால பயந்து வாங்க மாட்டேன். செம்ம அடி. எங்கள் அப்பா கம்பல்லாம் உடஞ்சி போச்சு. எப்படி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை வேற யாரும் சொன்னேன். அப்போ கூட நம்பலை. நீ தான் சைக்கிளில் போனேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு. அதனால அப்படிலாம் பிரச்சனை வந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் எனக்காக ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார். என்ன ஒன்று சந்தேகம் வரும், நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஃப்ரெண்டுங்களோட குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிக்க அடிமையாகி அப்படி நான் வந்து தப்பாலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரும் போது ரொம்ப பேச விட மாட்டேன். வருவான், பூ வைப்பேன், ஒரே சைக்கிளில் கூப்பிட்டு போயிடுவார். முன்னாடி உட்காந்துப்பீங்களா பின்னாடியா? அது முன்னாடி வந்து கல்யாணம் ஆனவனு புதுசுல முன்னாடி காலி அந்த விட முன்னாடி உட்கார வச்சுட்டுன்னு போகிறேன். அப்பா ரெட்டை பின்னால் போட்டுன்னு பாவாடை தண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப நாள் நான் கல்யாணம் பண்ணி பாவாடை தண்ணி போட்டிருந்தேன். குழந்தை பிறந்தவொடனே முன்னாடி குழந்தைய உட்கார வச்சு பின்னாடி வந்து அப்போல்லாம் இந்த நான் ரஜினி பைத்தியம். எங்கள் வீட்டுக்காரர் ரஜினிகாந்த். ஆமாம், அதனால என்ன பண்ணுவார், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 4 வாட்டி 5 வாட்டி நைட் ஷோ தான் போவோம். நாங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு நைட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறது. இங்கே நாகேஷ் தேட்டரு, கிருஷ்ணவேணி தேட்டரு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவார். வாரத்தில் 2 வாட்டி படம் ஆகிட்டுன்னு போயிடுவார். அடுத்து கம்பல்சரி போயிடுவார். ஆமாம், கூப்பிட்டு போயிடுவார். அதெல்லாம் என்ன நல்லா தான் வச்சுருந்தாரு. குடிக்க ஆரம்பிச்சு தான் சண்டை. தயவுசெய்து சொல்கிறேன், குடின்றது ஒரு ஜாலி லைஃப் இல்லை. எப்பயாச்சும் ஒரு முறை ஃப்ரெண்டுங்களோட அது ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு குடிச்சிட்டு அதோட விட்டுடணும். அந்த குடியே வாழ்க்கைன்னா எத்தனை பேர் விதவி ஆகுறாங்க. என்ன மாதிரி சின்ன வயசில் கஷ்டப்பட்டவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. தயவுசெய்து குடிக்காதீங்க. குடி வந்து வாழ்க்கைன்றது பெரிய குழந்தைங்களாம் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த லைஃபே காலி ஆகிடுது. குடிக்கலாம் ஃப்ரெண்டுங்களோட ஜாலினா ஒரு நல்ல ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அதே வாழ்க்கையை போயிடுச்சுன்னா கஷ்டம், வாழ முடியாது. குடியை போய் நம்ம அதுக்கு அடிமையாக போயிடக்கூடாது. அதனால் தயவுசெய்து யாரும் இந்த சின்ன வயசில் அந்த குடியை ஏற்றுக்காதீங்க. அதை வேணான்னு விலகிடுங்க. நான் அதுதான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே, ஆம்பளை பசங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நேரம் எங்கள் கூட ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நன்றிக்கா.